அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தக் லைஃப் பட வழக்கின் விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து போஸ்டரானது அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சத்தியம் தலை வணங்காது என தமிழகம் முழுவதும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போஸ்டரானது அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற கமலின் பேச்சுக்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு வலுத்த நிலையில் இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மக்கள் நீதி மய்யத்தின் தரப்பில் சத்தியம் தலை வணங்காது என்று போஸ்டர் அடிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி வணக்கம். அந்த போஸ்டர்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் கமல், சிம்பு உள்ளிட்டவர்கள் நடிப்பில் விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த படத்திற்கான ஆடியோ லான்ச் விழாவில் நடிகர் கமல் பேசிய ஒரு விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வார்த்தையை அவர் தெரிவித்திருந்தார். இது கன்னட மக்கள் இடையே பெரும் எதிர்ப்பை சம்பாதித்திருந்தது. குறிப்பாக கன்னடத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே அவர்களுக்கு அந்த படத்திற்கும் கமல்ஹாசனின் பேச்சிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து தங்களது கண்டன குரல்களை எழுப்பி வந்தனர். அது மட்டுமின்றி கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தக் லைஃப் திரைப்படத்தை கன்னட திரையரங்குகளில் ஒளிபரப்ப முடியாது என்று தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டு வந்தன. ஆனால் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கமல்ஹாசன் அன்பு என்றும் மன்னிப்பு கேட்காது என்று பேசியிருந்தார். அந்த வாக்கியங்களை முன்வைத்து தற்பொழுது தமிழகம் முழுவதும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் சார்பில் அன்பு மன்னிப்பு கேட்காது என்று கமல்ஹாசன் தெரிவித்த வார்த்தை மட்டுமின்றி அன்பை சொன்னதற்கு மன்னிப்பா, உண்மையை சொன்னதற்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும், சத்தியம் தலை வணங்காது என்ற வாக்கியங்கள் உள்ளிட்டவற்றை அடங்கிய போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. உலகறிந்த உண்மையை சொன்னார் என்றும் இருவருக்கும் உள்ள உறவை சொன்னார் என்றும் அன்பை சொன்னதற்கு மன்னிப்பா, சத்தியம் தலை வணங்காது என்ற வார்த்தைகள் தொடர்ந்து போடப்பட்டு மக்கள் நீதி மய்யம் என்ற பெயருடன் இந்த போஸ்டர்கள் சென்னை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கட்சியினர் தரப்பிலிருந்து ஒட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு ஒன்று தக் லைஃப் படக்குழு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணையும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வழக்கு தரப்பிலிருந்து நீதிபதிகள் தெரிவிப்பது என்னவென்றால், உணர்வுகளை காயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை, எந்த குடிமகனுக்கும் உரிமை இல்லை, எந்த மொழியும் இன்னொரு மொழியில் இருந்து பிறக்க முடியாது, அதற்கான ஆதாரம் எங்கே என்றும் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி கர்நாடக மக்கள் மன்னிப்பை தானே கேட்க சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பது எப்படி என்று தெரிவித்தது மட்டுமின்றி இன்று மதியம் 2:30 மணிக்கு இதற்கான தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து கர்நாடக துணை முதலமைச்சரும் தனது கருத்தை இது தொடர்பாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதை அரசியலாக்க வேண்டாம், இரு மாநிலங்களிலும் தண்ணீர் கொடுப்பது, அந்த மக்கள் இங்கு வந்து தங்குவது உள்ளிட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பாஜகவினர் தரப்பிலிருந்து இதற்கு தொடர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு குரல் எழுந்து வருகிறது. கன்னட மக்களும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டால்தான் தக் லைஃப் திரைப்படத்தை கன்னட திரையரங்குகளில் ஒளிபரப்ப முடியும் என்றும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கமல்ஹாசனின் இந்த கருத்தை பதிவு செய்யும் வகையில், ஆழமாக பதிவு செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் இதை போஸ்டராக ஒட்டியிருப்பது பெரும் பரபரப்பான விஷயமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி.